வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். புதிய சுகாதார வழிகாட்டல்கள் வெளியானது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கனமழையால் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. 2 பலி, 3 பேரை காணவில்லை. பல கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. தடுப்பூசி போடாதவர்களுக்கு கனடாவிற்கு நுழைய அனுமதி இல்லை. குழந்தைகளுக்கு கொரோனா வைரஸால் நோய் தீவிரம் மற்றும் இறப்பு வாய்ப்பு குறைவு. இங்கிலாந்து ஆய்வில் தகவல். இலங்கை இந்திய கிரிக்கெட் தொடர் ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். புதிய சுகாதார வழிகாட்டல்கள் வெளியானது. நாட்டில் கொரோனா தொற்றினால் இதுவரை விதிக்கப்பட்டிருந்த சில கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டு புதிய சுகாதார வழிகாட்டல்கள் கொண்ட அறிக்கையொன்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அசில குணவர்த்தனவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் திருமண நிகழ்வுகளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திருமண மண்டபத்தின் ஆசன எண்ணிக்கையின் 25% அனுமதிக்க அனுமதியுண்டு. அதிகபட்சமாக 150 பேருடன் திருமண நிகழ்வுகளை நடத்த முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் உள்ள அனைத்து வழிபாட்டு தலங்களும் இன்று முதல் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் செயலமர்வுகள் 50 பேருடன் நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எனினும் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகள் 14 நாட்கள் நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். நாட்டில் ஏற்பட்டுள்ள கனமழையால் 5 மாவட்டங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை. 2 பலி, 3 பேரை காணவில்லை. கடந்த 2 நாட்களாக பல பிரதேசங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக காலி, களத்துறை, கேகாலை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி மாவட்டங்களில் உள்ள பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மாவட்டங்களில் உள்ள 10 பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதல்கட்ட அபாய எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கழனி ஆறு, கலகங்கை, ஜின்கங்கை மற்றும் நில்வள கங்கை நீரோட்டம் உயர்ந்துள்ளதாகவும் பல பகுதிகளில் ஆறு பெருக்கெடுத்துள்ளதாகவும் நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக ஆற்றின் இருபுறமும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள நிலைமை குறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. களனிகங்கையின் மேல் மற்றும் மத்திய பகுதிகளில் இதுவரை 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்துள்ளது. இதன் காரணமாக தெஹியோவிட, ருவான்வெல்ல, சீதாவ, தும்பே, கடுவலை, பியகம, கொலன்னாவ மற்றும் வத்தளை பிரதேச செயலகங்களில் உள்ள களனி கங்கையின் தாழ்வான பகுதிகளில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 2 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் திருகோணமலை முதல் காங்கேசன்துறை வரையான கடற்பரப்பு, மன்னார் புத்தளத்திலிருந்து கொழும்பு வரையான கடற்பரப்பிலும், கொழும்பிலிருந்து காலி முதல் பொத்துவில் வரையான கடற்பரப்பிலும் காற்றின் வேகம் 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் கடல் பிராந்தியங்களில் உள்ள மீனவர்கள் எதிர்வரும் 2 நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பல கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. பல கோரிக்கைகளை முன்வைத்து அரசாங்கத்துக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினினி கட்சியின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைத்து அரசியல் கைதிகளையும் உடன் விடுதலை செய்யவும், கொரோனா திரைமறைவில் எங்களை வதைக்க வேண்டாம், அனைவருக்கும் தடுப்பூசி வழங்குமாறும், பாதுகாப்பு வழிகளை செய்து பாடசாலைகளை தொடங்கவும், உணவுப் பொருட்கள், எரிபொருட்களின் விலையை உடனே குறைக்கவும், விவசாயிகள், மீனவர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிக்கு தீர்வு காணவும் உள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். போராட்டம் இடம்பெறும் இடத்திற்கு வருகை தந்த யாழ்ப்பாண காவல்துறையினர் போராட்டத்தை நிறைவு செய்யுமாறு வலியுறுத்தியதை அடுத்து போராட்டம் நிறைவடைந்தமை குறிப்பிடத்தக்கது. மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறப்பு. மலைநாட்டில் பெய்து வரும் அடைமழையால் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டமும் வெகுவாக அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன.
இன்று அதிகாலை ஒரு வான்கதவு திறக்கப்பட்ட நிலையில் நீர்மட்டம் அதிகரித்ததால் இன்று காலை மேலும் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டன. இதனால் செயின்ட் கிளயர் நீர்வீழ்ச்சியின் நீர்மட்டமும் அதிகரித்து ரம்மியமாக காட்சியளிக்கின்றது. அத்துடன் மேல் கொத்மலை அணைக்கட்டுகள் கீழ் ஆற்றுப்பகுதியை பயன்படுத்துபவர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் கோரப்பட்டுள்ளது. தடுப்பூசி போடாதவர்களுக்கு கனடாவிற்குள் நுழைய அனுமதி இல்லை. உலகளவில் கொரோனா தொற்றின் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் உலக நாடுகளில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமடைந்து வருகின்றன. இந்நிலையில் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத வெளிநாட்டு பயணிகளுக்கு கனடாவிற்கு அனுமதி வழங்கப் போவதில்லை என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறுகையில், கனடாவில் தற்போது 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு தனிமைப்படுத்தலில் இருந்து விலக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த கோவிட் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத வெளிநாட்டு பயணிகளை நாட்டிற்குள் அனுமதிக்கப் போவதில்லை. எதிர்வரும் காலங்களில் இந்த கட்டுப்பாடுகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இதுவரை 14,19,964 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் 26,419 பேர் தொற்றினால் உயிரிழந்துள்ளனர். 13,88,108 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். 5,000க்கும் அதிகமானோர் தற்போது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குழந்தைகளுக்கு கொரோனா வைரஸால் நோய் தீவிரம் மற்றும் இறப்பு வாய்ப்பு குறைவு. இங்கிலாந்து ஆய்வில் தகவல். உலகளவில் கொரோனா தொற்று இன்னுமே முடிவுக்கு வராத நிலையில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமடைந்து காணப்படுகின்றன. மேலும் கொரோனா தாக்கம் குழந்தைகளை எந்தளவுக்கு பாதிக்கும் என்பது குறித்து இங்கிலாந்தில் லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி, பிரிஸ்டல் பல்கலைக்கழகம், யார்க் பல்கலைக்கழகம், லிவர்பூல் பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து வந்தனர். இந்த ஆய்வு முடிவில் குழந்தைகளுக்கும் இளம் வயதினருக்கும் கொரோனா வைரஸால் நோய் தொற்று தீவிரம் அடைவதற்கும் இறப்பு நேர்வதற்கும் வாய்ப்புகள் குறைவாக உள்ளது எனவும் தெரியவந்துள்ளது. அதிக ஆபத்து இருக்கின்ற இளைய வயதினர் எந்தவொரு குளிர்கால வைரஸ் மற்றும் பிற நோய்களுக்கு ஆளாக நேரிடும் எனவும் இங்கிலாந்தில் கொரோனா வைரஸ் தொற்று பாதித்த குழந்தைகள் இளம் வயதினரில் 40% பேர் இறந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. சிக்கலான நரம்பு கோளாறுகள் உடைய குழந்தைகளும் இளம் வயதினரும் இறக்கும் ஆபத்து உடையவர்களாக உள்ளனர் என ஆய்வு முடிவு கூறுகின்றது. அதே நேரத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் இளம் வயதினருக்கும் ஆபத்து மிக குறைவுதான் என்பது உறுதி என ஆராய்ச்சியாளர்களில் ஒருவரான பேராசிரியர் லோர்னா பிரேசர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தஜிகிஸ்தான் நாட்டில் பயங்கர நிலநடுக்கம், 5 பேர் பலி. தஜிகிஸ்தான் நாட்டில் இன்று ரஷீத் நகரின் தென்கிழக்கு பகுதியில் 27 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 5.9 பதிவான இந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ளன. இந்த நிலநடுக்கமானது அந்நாட்டின் குஜத் நகரில் இருந்து தென்கிழக்கே 153 கிலோமீட்டர் தொலைவில் 40 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு ஏற்பட்டதாக மத்திய தரைக்கடல் புவியியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கி இதுவரை 5 பேர் உயிரிழந்துள்ளதாக தஜிகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட விபத்துகளில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அவர்களை மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் பலர் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளமையால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அந்நாட்டு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் யுராங் ரோவர் செவ்வாய் கிரக மேற்பரப்பின் புதிய படங்களை அனுப்பியுள்ளது. உலகளவில் விண்வெளி ஆராய்ச்சிகளில் பல வல்லரசு நாடுகள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன. அந்த வகையில் ஆரம்ப காலத்தில் நிலவு குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வந்த நாடுகளின் கவனம் பின்னர் செவ்வாய் கிரகத்தின் பக்கம் திரும்பியது. குறிப்பாக அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, இந்தியா உள்ளிட்ட நாடுகள் விண்வெளி ஆராய்ச்சிக்காக பல கோடிகளை செலவிட்டு குறிப்பிடத்தக்க சாதனைகளையும் நிகழ்த்தியுள்ளன. சந்திராயன் விண்கலத்தின் மூலம் நிலவில் நீர் இருந்ததற்கான ஆதாரத்தை இந்தியா கண்டறிந்தது. விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சீனா அனுப்பிய தியான்வன் 1 விண்கலமானது கடந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதைக்குள் நுழைந்தது. 6 சக்கரங்களை கொண்ட ரோவர் கருவியுடன் அனுப்பப்பட்ட இந்த விண்கலத்தின் மொத்த எடை 240 கிலோ ஆகும்.
இதற்கிடையில் சீனா அனுப்பிய தியான்வின் 1 ரோவர் விண்கலம் கடந்த 15ஆம் தேதி செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. செவ்வாய் கிரகத்தின் மேல் கீழ்ப்பகுதியின் புவியியல் அமைப்பு குறித்து இந்த விண்கலம் ஆய்வு செய்யவுள்ளது. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்புக்கு மேலே உள்ள தியான்வின் 1 சுற்றுப்பாதையில் இருந்து இறங்கிய பிறகு ஜுராங் தனது செவ்வாய் பயணத்தை உட்டோபியா பிளானிட்டியாவில் தொடங்கியது. மே 22ஆம் தேதி முதல் செவ்வாயில் பயணித்து ஆய்வு செய்து வருகின்றது. செவ்வாய் கிரகத்தின் பரப்பை காட்டும் வகையில் சீனாவின் ரோவர் ஜுராங் எடுத்த புதிய புகைப்படங்களை சீன தேசிய விண்வெளி அமைப்பு வெளியிட்டுள்ளது. செவ்வாய் கிரகத்தில் பயணித்து வரும் ரோவர் ஜுராங் செவ்வாயின் மண்பரப்புகள், பாறைகள் மற்றும் கற்களை படம் பிடித்து அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்திய கிரிக்கெட் தொடர் ஒத்திவைப்பு. இலங்கை சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான தொடர் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அணியின் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளர் கிராண்ட் பிளவர் மற்றும் தரவுகள் பகுப்பாய்வாளர் ஜி.டி. நிரோசட் ஆகியோருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டதன் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 13ஆம் தேதி நடக்கவிருந்த முதலாவது ODI போட்டி 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏனைய ODI போட்டிகள் 21ஆம் 24ஆம் தேதிகளிலும், T20 போட்டிகள் 26, 28 மற்றும் 31ஆம் தேதிகளிலும் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழோசையோடு இணைந்திருங்கள். வணக்கம்.